சகட சக்கர தாமரை நாயகன் தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணியா உரை விகட சக்கரன் இப்பதம் போற்றுவாம் இப்பதம் போற்றுவாம் எந்தாய் எனக்கருள் தந்தையும் சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையான் மைந்தா குமரா மறைநாயகனே நாட்டுக்கு நன்மை செய்தோர் பலவே உண்டு நாட்டுக்கு நன்மை செய்தோர் பல பேருண்டு நாட்டியத்தை தந்தவர்கள் யாரும் இல்லை வீட்டுக்கு போவதுதான் பெரிய அல்ல விமானத்தில் கூத்து மிக்கதாகும் காட்டுக்கு போவதற்கு முன்னே நீங்கள் கனகசபை திருநடனம் கண்டு பாடி பாட்டுக்கும் பாட்டுக்கும் ஆடுகின்றான் பதஞ்சலியை புலிமுனியை பாடுவீரே பாட்டுக்கும் பாட்டுக்கும் ஆடுகின்றான் பதஞ்சலியை புலிமுனியை பாடுவீரே போதமொரு சூத முனி புகந்த புகழ்கடலில் படிந்த பொருளாதார மேலகவன் புனலருந்தி வையம் வெய்யருயர் பிறவியனும் வீரம் தாதகுள் பூங்குளிர் காஞ்சி கோட்டிலேறி சலதி அமுதின நிகழும் தமிழதான காதல் மழை பொழிந்த அருட்கொண்டாரான கட்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பான சதரான நன்னூன சதரினா நன்னூ திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே சீப்பர் திருவடி வாழ்க வாழ்க வாழ்க. அருளை வடிவாகிய அம்பலவாணனுடைய பெருங்கருணையினாலே இன்று கந்தபுராணம் சயந்தன் புலம்புர் விடலத்திலே 68வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். உயிர்களுக்கு இந்த உலகத்திலே இந்த உடலோடு வாழ்வது கொஞ்ச காலம்தான். கொஞ்ச காலமாகையினாலே அந்த வாழ்விலே இன்பம் சிறிதாகும் துன்பம் பெரிதாகும். அதனால இந்த வாழ்வு ஞானிகள் நிலையில்லாத வாழ்வு சொல்லுவார். அப்படி நிலையில்லாத வாழ்வு இது என்று சொன்னால் நிலையான வாழ்வு ஒன்று இருக்கத்தான் வரும். நிலையில்லாத ஒன்றுன்னா நிலையானது ஒன்று இருக்கத்தான் வரும். இரவு என்றால் பகல் இருப்பது போல அந்த நிலையான வாழ்வை பெற்றவர்கள் தான் ஞானிகள். ஞானிகள் என்றால் சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்கள். சிவபெருமானே மன வாக்கு காயங்களாலே வழிபாடு செய்து அவனுடைய புகழை பேசி கேட்டு நினைத்து பூசித்து வாசித்து நேசித்து அதன் மூலமாக அருளை பெற்றவர்கள் ஞானிகள். அப்படி அந்த அருளை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு நிலையான வாழ்வு கிடைக்கும். அது எது போலன்னா பரீட்சையில மார்க் அதிகமாக வாங்கிட்டு அவனை தேர்ந்தெடுப்பது போல பர்மனண்ட் வேலை கிடைக்கும். டெம்பரவரி வரையும் இருக்குது, பர்மனண்ட் வரையும் இருக்குது. அது போல இது நம்மளுக்கு டெம்பரவரி. எது இந்த வாழ்க்கை இருக்கு, இந்த உலக வாழ்க்கை
இது தற்காலிகமானது. நிலையானதுதான் அந்த பேரின்ப வாழ்வு, சிவலோக வாழ்வு. அந்த நிலையான சிவலோக வாழ்வை நம்முடைய ஞான சம்பந்தர் முதலான அருளாளர்கள் நன்றாக அதை அனுபவிச்சு பாடி நமக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். இந்த நாட்டுக்கு ஒரு தனிச்சிறப்பு யோகம் இருக்குன்னு சொன்னா அந்த தேவாலய திருமுறைகள் கிடைக்குது. அது இல்லையானா அந்த உண்மையில நமக்கு தெரியவே சும்மா இருந்து தெரியாதவன் நிறைய நமக்கு தெரிஞ்சிருக்கிறது காரணம் அந்த திருமுறைகள். அது இல்லைன்னா நமக்கு ஒரு முறையும் தெரியாது. தந்தையார் போயினார் தாயரும் போயினார் தாமும் போவார், கொண்ட வேல் கொண்டொரு கூற்றத்தார் வாழ்ந்தார் கொண்டு போவார். எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் எடை நெஞ்சு, அந்த நாள் ஒரு தொழு இயலாமையில் உண்ட அஞ்சல் நெஞ்சு என்று சம்பந்தர் தேவார். அதனால இப்படி நிலையான வாழ்வை பற்றி சொல்லி அந்த நிலையான வாழ்வை கொடுப்பவன் யார் என்றால் சிவபெருமான் ஒருவரே என்று காட்டுகிறோம். இந்த மாதிரியான ஒரு சமயம் கொள்கை வேற எந்த சமயத்தும் கிடையாது. இப்ப விஷ்ணுவை பணிகின்ற அந்த அடியவர்கள் நிலையான வாழ்வை பெறலாம் என்று அவர் சொன்னாலும் கூட அந்த சாமிக்கே நிலை இல்லை. எந்த சாமிக்கு? விஷ்ணுவுக்கே நிலை இல்லை. எத்தனையோ பரப்பு எண்ணில் இந்திரர் எத்தனையோ பரமர்களும் மண்மிசை மால் பலர் மாண்டனர்தான் தோணும். இப்ப அவங்க சாமி அவங்க சொல்லலாம்ல, இது நிலை இல்லாத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நிலை இல்லாத பத்தி பாடியிருக்காங்க. ஆனாலும் நிலையான வாழ்ற விஷ்ணு தருவாரு அப்படின்னு சொன்னா விஷ்ணுவுக்கு நிலை இல்லைன்னு அவங்களையும் சொல்றாங்க. அவங்களும் சொல்றாங்க ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு ஒருத்தி மகனாய் உரித்து வளருன்னு சொல்லி அந்த சாமி பிறந்தது புலம்புனது சீதையை புரிஞ்சது. ஐயோ திருமங்கை ஆழ்வார் புலம்பு புலம்புறாரு, ராமனை நினைச்சு புலம்புறாரு. இப்ப நம்ம சாமியை வச்சு புலம்புற வேலையே கிடையாதுல்ல. நம்ம புலம்பல வேணா சாமியை சொல்லுவோம். இதோட சாமி அப்படி கஷ்டப்பட்டு இப்படி கஷ்டப்பட்டு சொல்றதுக்கு வழி இல்லையில. இப்ப அந்த சாமிக்கு அடியவர்களா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ காட்டு நடந்தியே, சீதையை புரிஞ்சு போனியே, பட்டினியா கிடந்தியே, பஞ்சியா கிடந்தியே, ராவணோட சண்டைக்கு போனியே, ஐயோ நாட்டை நடந்துட்டியே, வீட்டை நடந்துட்டியே அப்படின்னு சொல்லி அந்த சாமியை பத்தி எல்லா அவதாரம் அப்படிதான் கிருஷ்ண அவதாரம் அடியோட முடிச்சு. அந்த சாமியை பத்தி அந்த அடியவர்கள் கவலைப்படுவார்கள். நம்ம சாமியை பத்தி அந்த பேச்சே கிடையாது. நம்ம சாமி இப்பொழுது இன்பமாக இருக்கிற சுவாமி. ஈகிலா பதங்கள் யாவையும் கடந்து இன்பமே என்னுடைய அன்பே என்றார் போல எப்பொழுது இன்பமாக இருக்கின்ற சாமி, இன்பத்தை கொடுக்கின்ற சாமி. இன்பம் வடிவமாக இருப்பவன் இன்பத்தை கொடுக்கின்ற சாமி. நீ ராமாயணத்தை எடுத்துக்கிட்ட பிரம்மாசனத்தினால கட்டி போட்டான் என்று ராமன் லட்சுமணன் எல்லாத்தையும் ஏற்று கட்டி போட்டாங்க. அதன் பிறகு செஞ்சிமலையை அனுமார் கொண்டு காப்பாற்றினாரு. அதே போல நாகபாத்திரம் கட்டி போட்டேன், அப்புறம் கருடன் காப்பாற்றினாரு. இப்படித்தான் ஊர்லேயே ராமனை காப்பாற்றிருக்கிறாங்க. அவன் சிவபூஜையை செஞ்சு அகற்றி இருக்க உதயத்தை வந்து தீர்த்தை வாங்கி அந்த வளர்த்தெல்லாம் கொண்டு போய் ராவணனை ஜெயிச்சு இன்னும் வந்தான்னு வச்சுக்கோ. ஆனாலும் இப்ப நம்ம கத்தவன் நடத்துறது முருகனை எங்கனையாவது அந்த சூரனுடைய அத்தனை எது பட்டுது, அம்பு பட்டுது, காயம் பட்டுது, ஏதாவது அவனுக்கு ஏதாவது ஒரு கோளாறு ஓட்டம் கிடையாது. அதனாலே இப்படி நிலையான பேரின்பத்தை கொடுப்பவன் சிவபெருமானி என்று சொல்லி அந்த சிவபெருமான் இப்படிப்பட்டவன், பிறப்பில்லாதவன், இறப்பில்லாதவன், துன்பமில்லாதவன், இன்ப வடிவாக இருப்பவன், இங்கும் பிரகாசமாக இருப்பவன். பிறப்பு இறப்பில்லைன்னா துன்பம் இல்லைப்பா. இப்ப நமக்கு துன்பம் இல்லை. அதனால பிறக்கலைன்னா ஐயோ என்ன ஏன் பறக்க சாமி அப்படின்னு எத்தனை இருக்குது. எதுக்கு என்னை பறக்க? பிறவியால் வருவன கேடுவுடன் ஞானசம்பத்து. பிறவியால் வருவன கேடுவுடன் எத்தனை துன்பங்களை சமாளித்து மனுஷனா இருக்க தெரியுமா? எதனாலே? பிறப்பினாலே. இன்பம் சிறிது, துன்பம் பெரிது. ஆனால் பிறப்பு இறப்பில் துன்பம் இல்லைல்ல. அதனாலதான் ஜோதி துன்பம் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை.
அது கூட ஒரு பாட்டில் பெருமானே என்னுடைய பிறப்பை நீக்கி கொடு, என்னை பிறப்பை நீக்கி கொடு, என்னுடைய எனக்கு பிறப்பு இல்லாமல் செஞ்சிருந்து நான் எத்தனையோ தடவை உனக்கு மனு போட்டேன். அதை நீ என்னன்னு ஏதுன்னு கேட்டுக்கவே இல்லை, பார்க்கவே, அந்த மனு எடுத்து பார்க்கவே மூலையில் போட்டேன். அதுக்கு என்ன காரணம்னு இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க சொல்லுவேன் என்ன காரணம், நீ மகாவிஷ்ணு மாதிரி பிறந்திருந்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஒரு வேலை மகாவிஷ்ணு மாதிரி பிறந்திருந்து பார்த்துருந்தா அந்த வேலை தெரியும். உனக்கு அது தெரியாது. இப்போ பசியை இப்போ கண்டு பிடிச்ச கரமன் ஏதா பாய் எப்படி சொல்றாரு சோபன் திருச்சிட்டம்பலம் பிள்ளை அப்பா பேசுறேன். இன்னும் ஆகலை, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி, எங்கே இருக்கு பொண்ணு? வணக்கம் வணக்கம். சரி, யார் சொன்னது? முஸ்லீலியா? சரி சரி. சரி சரி, என்ன வயசு பொண்ணுக்கு? 92. சரி, அந்த தேதி நேரம் தெரிஞ்சுன்னா தேவலாம் சொல்றீங்களா? அந்த பிறந்த தேதி நேரம் சொன்னீங்கன்னா நான் கிரகத்தை போட்டு பார்த்துக்கிறேன். எந்த ஒரு பொண்ணு? சங்ககிரியா? சரி, நீங்கள் இந்த நேரத்தை சொல்லுங்க, தேதி நேரம் சொல்லுங்க, கொடுத்துக்கிறேன். 30/7/92. பூசா 4ஆம் பாதம். தேதி என்னது சொல்லுங்க? காலை 3:52. அதில் குறித்தம் இந்த குறிக்க சொல்றேன். 30/7/92 வியாழக்கிழமை, பூசம். அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நான், சோசியது. சரி, நேரம் நேரம் காலை 3:52. அப்போ புதன்கிழமை ஏற வரும். சரி சரி, நாளான்னைக்கு நான் திருச்செங்கோடு வரேன். திருச்செங்கோட்டில் சந்திக்க முடியுமா? சங்ககிரி பக்கம் தானே. திருச்செங்கோட்டில் கீழே கைலாசநாதர் கோவிலுக்கு, பழைய பஸ் ஸ்டாண்டில் கைலாசநாதருக்கு வடக்கால சன்மார்க்க சங்க கட்டிடம் ஸ்கூல் இருக்குது, அது மேலே வருவேன். என்ன இலக்கணம்? என்ன இலக்கணம் வருது? மிதனமா? சரி, செவ்வாய் 12இல்லையா? சரி, மற்ற கிரகம்லாம் சொல்ல தெரியுமா? மற்ற கிரகத்தையும் சொல்றீங்களா? சரி சரி. சுக்கரங்க? சூரியன் சந்திரன் சுக்கரன் போது. சரி 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 சரி, நான் பார்த்துக்கிறேன். இந்த நம்பருக்கு நாளைக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நானும் பண்ணுறேன். இந்த சரி சரி, இந்த நம்பர் என்னுடைய மாப்பிள்ளோட அப்பா, மாப்பிள்ளோட அப்பா. இந்த நம்பரை கொடுத்துட்டு சங்ககிரி, நம்ம திருச்செங்கோடு அங்கிட்டு பக்கம் 15 கிலோமீட்டர்.
அதனாலே இன்ப துன்பங்களை அனுபவிப்பது உயிர், இன்ப துன்பங்களை ஊட்டுகிறவன் சிவன். இன்ப துன்பங்களை அனுபவிப்பது உயிர், அந்த இன்ப துன்பங்களை உயிருக்கு சேர்த்து வைக்கிறவன் சிவன். சேர்த்து வைக்கிறான்னா அவன் இல்லை, இந்த உயிர்கள் செய்த விலைக்கு தகுந்தாப்புல சேர்த்து. அதனாலே இப்படி நிலையான பேரின்பத்தை கொடுப்பவன் சிவருமானே என்று சைவ சமயம் தான் உறுதிகள். சைவ சித்தாந்தம் போல இந்த விலையையும் உயிரையும் கடவுளையும் இந்த நீதிகளையும் சொல்ற சமயம் வேறு கிடையவே கிடையாது. இதெல்லாம் பேருக்கு சமயம்னு இருக்குமே தவிர அது உண்மையான சமயம். அதனால பொய்ச்சமயம்னு சொன்னாங்க. அது சிவகராஜா பேயன்ன புறச்சமய பிணக்கு நூல் நிதியடைத்து கொடை பாட்டு புரியுதா? பேயன்ன அந்த புறச்சமய வகையில் பேய் போட்டு வந்தார். பேயன்ன புறச்சமய பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழை என்று வாயன்மை தெரிந்து சைவ சித்தாந்த வழிநீரி அதீதவாடி போயன்மை அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் உருளாக் கொண்ட நாயன்மார் திருக்கூட்டன் படிந்தரஞ்சன் திரும்பேரும் ஆழ்ந்து செய்தார். நாயன்மார் சோதரம் காஞ்சிபுரம். பேயன்ன புறச்சமயம் பிணக்கு நூல் நல்ல புரியுதா? பேயன்ன புறச்சமய வைஷ்ணவத்திலிருந்து ஏகான்மவாதத்திலிருந்து வேதாந்தத்திலிருந்து மற்ற சமயங்கள் அத்தனை. வைஷ்ணவன் அந்த பாடுபடுதுன்னா அப்புறம் அந்த மற்ற சமயத்தை சொல்லணும். அதனாலே இந்த சமயத்தை தெரிந்து கொள்வது மனிதனுடைய முக்கியமான கடவுள். தமிழ்நாட்டில் பிறந்து சமயத்தை பற்றி தெரியணும்னா அவன் ரொம்ப மோசமான வைப்பா. அப்புறம் பணம் இருக்கலாம், பாடி இருக்கலாம், பங்களா இருக்கலாம், அதெல்லாம் வேறு. சமயத்தை தெரிந்து கடவுளை தெரிந்து பக்தி பண்ணவில்லையானால் அவன் வீணா பண்ணணும். ஏதோ வசதி இருந்தால் ஓரளவு சாப்பிட்டு சாப்பிட முடியாமையும் போகலாம், அப்புறம் கொஞ்சம் காலத்தில் போயிடும். ஆனால் சமயத்தை தெரிந்தவன் அந்த சமயத்தினுடைய உண்மையை தெரிந்து இது மெய்ச்சமயம் தெரிந்து அந்த மெய்ச்சமயத்துக்கு உண்டான கடவுளை அறிந்து அந்த கடவுளத்தில் பக்தி பண்ணினவே படைச்சுட்டார். அந்த கடவுளை உண்மையான கடவுளை தெரிந்து மெய்த்தெய்வத்தை தெரிந்து அந்த மெய்த்தெய்வத்தினுடைய திருவடியிலே மனம் வாக்கு காயங்களால பக்தி பண்ணினவன் உண்மையிலே படைத்தவன். பண்ணாதவன் குணா பண்ண பக்தி பண்ணாதவன் பாமரன் அல்லவன். சொல்ல வளர்ந்தப்போ ஏன்னா நிலையில்லாத தேகம் நிலையில்லாத வாழ்வை பெற்று இருக்கிற நாம் ஒரு நிலையான பொருளை பற்றி விட்டோம் என்கிற ஒரு பெருமை. நிலையில்லாததை தெரிந்து கொண்டோம், நிலையானதையும் தெரிந்து கொண்டோம். அதுல பெருமை, அதுல பெருமை. புரியுதா தம்பி? நிலையில்லாத நன்றா பிரத்யட்சமா தெரிஞ்சுக்கிட்டோம். நேற்று இருந்தா இன்னைக்கு இல்லை, தெரிந்து போச்சு. நிறுவல் உணர்வுதான் இங்கு இல்லை என்ன பெருமை உடைத்து போடும். நல்ல பெருமை தான். பெருமை சரியான பெருமை இல்லை. என்ன பரிகாரம் பண்றாங்க எடுத்துட்டு வருது. நேற்று இருந்தாயே இன்னைக்கு இல்லை, அதாயே அந்த உலகத்துக்கு பெருமை. அதனால நிலையில்லாதது தெரிந்து கொண்டோம், நிலையானதையும் தெரிந்து கொண்டோம். இப்ப நிலையானதை பற்றி இருக்கிறோம், நிலையான பொருளை பற்றி விட்டோம். ஆனால் நம்முடைய அன்புக்கு தகுந்தவாறு நம்ம தவிர்த்து தகுந்தவாறு இந்த பிறவியிலே நிலையான பொருளை அடைந்து விடலாம், அல்லது அடுத்த பிறவியா. ஆனால் இந்த மாதிரி விட மாட்டோம். இனிமேல் விட மாட்டோம். மாணிக்கா சொன்னாப்பல உன்னை புறத்துல போக விட மாட்டேன், நானும் போக மாட்டேன் அப்படின்னாரு. உன்னையும் போக விட மாட்டேன், நானும் போக மாட்டேன். புறம்போக ஒற்றை நிலையில்லாத நன்றாக தெரிந்து கொண்டோம். கோடீஸ்வரனாக பிச்சைக்காரனாகிறான். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, சரத்திரனாக இருந்தவன் கோடீஸ்வரனாகிறான். எல்லாம் மாற்றம். 6 வீடு வருவும் போல் ஆகும். அதைத்தான் சிவபுராணத்துல மாற்றமா வையகத்தின் வேறு வந்திருவாங்க. மாற்றமா வையகம். வையகம் எப்படி பண்றது? மாற்றத்தை உடையது. நல்லா இருக்குல்ல? இப்படி மாற்றமா இந்த உலகத்திலே மாற்றம் இல்லாத உள்ள கண்டுவிட்டோம். அதான் வந்த ஒரு பெரிய ராஜயோகம். ராஜயோகம் இல்ல வளர்ந்த ஒரு ஆள மகாசுன திருவாசத்துக்கு பசங்களுக்கு போயிருந்தாரு. நாரதர் போயிருந்தாரு. நாரதர் உண்மையில உட்காந்துருந்த மகாவிஷ்ணு கதாகலட்சம் பண்ண வருஷமா ஒரு மாதிரி கூட ஒரு அப்படித்தான் ஒண்ணு இல்லைன்னா ஏற்றி விடுறேன்.
ஒண்ணுமே இருக்காது. சீடனு தான் புரியவா ஒண்ணும் இல்லாதவன், ஒண்ணும் இருக்காதவன்ட்ட கூட இருக்கிறவன் ஏன் தம்பி ஆடை என்ன பாட்டு பாடினாலும் உத்தரமான இறங்கவில்லைன்னு சொல்லி, என்ன பாட்டு பாடினாலும் சரி, என்ன தாரம் சொன்னாலும் சரி, என்ன உயர்ந்த ஞானத்தை சொன்னாலும் சரி, அதை பத்தி பாராட்டி அடுத்தவரை சொல்றது. அதனால ஒரு உண்மை கிடைக்குத, மற்றவங்க ஈடுபாடு. அதனாலே இப்ப நமக்கு என்ன பெருமை இருக்குன்னு கேட்டா, நிலையில்லாததையும் தெரிந்து கொண்டார், நிலையானதையும் தெரிந்து கொண்டார். வெகுமோடி மக்கள் நிலை இல்லாததான் தெரிந்திருக்கிறார்கள், அதையும் நிலை இல்லாதது நினைப்பதில்லை. வெகுமோடி மக்கள் நிலையான பொருளை தெரியவே இல்லை, நிலை இல்லாத உலகத்தை தெரிந்திருக்கிறார்கள், ஆனால் அது நிலை இல்லாததற்கு உணரவில்லை. நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாட் முழுதும் அவையை போய் நிறை போய் செவிடு கூடாய் துணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி மலநீர் சயனம் மிகையா பெருகே மடிவேல் கூடிய நெறியாக மறை போற்றறிய ஒளிர்தார் கமல மறை போற்றறிய ஒளிர்தார் கமல மலர்பாதம் அருள்வாயை பிடிச்சு வணங்குற. அதனாலே நிலையில்லாததை இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நிலையானது என்று எண்ணி இருக்கிறாரு, அது பெரிய அறியாது. இப்ப நம்ம அறியாமையை கடந்துட்டோம், அறியாமையை கடந்துட்டோம். என்ன அறியாமையை கடந்துட்டோம், இது நிலை இல்லாதது தெரிஞ்சு விட்டோம், நிலையுள்ள பொருளை தெரிந்து கொண்டோம், அது அடைந்து விடுவோம், அது வேற. நிலையுள்ள பொருளை தெரிந்து கொண்டோம். பொய்யாய செல்வத்தே புகழ்ந்தே நாடுவோரும் மையா கருதி கிடந்தேனே ஆட்கொண்ட ஐயா என் ஆறுயிலே அம்பலவா என்றவன் செய்யார் மகனிக்கே செல்வதாய் கொண்டு என்பது திருவாரூர். அதனால் நிலையுள்ள பொருளை இது வந்து தெரிந்து கொண்டபடியினாலே அந்த பொருளை பற்றுவதற்கான வழியையும் தெரிந்து கொண்டோம். நெறி பின்னை பரவி அறுக்க நெறி தந்த புத்தருக்கு பல்லாண்டு என்றார் போல அந்த பொருளை அடைவதற்கான நெறியையும் தெரிந்து கொண்டோம். அப்படி தெரிந்து கொண்டபடினால அந்த நெறியில் வந்து நம்ம வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்யணும், யாரும் பூசை இல்லாமல் இருக்கக்கூடாதுமா, சாமியை ஏமாற்றக்கூடாது, பண்றேன் ஏமாற்றக்கூடாது, பூசை இல்லாமல் இருக்கக்கூடாது. கூடவோ குறைச்சலோ பூஜை பண்ணி கொடுக்கும், பூஜை பண்ணாம சாப்பிடவே விடாது. அதனாலே இப்படி நிலையான பொருளை தெரிந்து கொண்டபடியினாலே நிலையான பொருளை தெரிந்து கொண்டபடியினாலே அதை பற்றி கொண்டபடியினாலே ஆக நிலையான பேரின்பம் நமக்கு கிடைக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. இந்த உண்மையை தேவர்களும் அறிய முடியாது, இந்த உண்மையை தேவர்களும் அறிய முடியாது. ஏன்னா அவருக்கு ஞான சம்பந்தம் அருளாளர் தேவாரம் கிடைக்கல, திருவாசகம் கிடைக்கல. இப்ப தேவாராய திருவாசகங்கள் வளர்ந்துகின்ற இந்த காலத்தில் இந்த நாட்டில் வளர்ந்துருக்கும் பாருங்க, இது எவ்வளவு பெரிய இதெல்லாம் அறிவுரையும் கேட்டான்னா அப்பா பாப்பா 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 பாப்பா. தேவாராய திருமுறைகள் வளர்ந்துகின்ற இந்த நாட்டிலே பிறந்து அந்த சமயத்திலேயும் புகுந்து அதையும் பயின்று கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு தேவர் தெரியாத உடனே முக்தி. அதை சுத்தர சொன்னார், மற்றொரு துணையினி மறுமைக்கின்கானேன் வருந்தருற்றேன் மறவா மனம் பெற்றேன் சுற்றிய சுற்றமும் துணையென்று நெருங்கேன் துணையென்று நான் தொழப்பட்ட ஒரு சுடரை முத்தியும் ஞானமும் வானவர் அறியா முறைகளும் பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியும் கடுமல வளநகர் கண்டு கொண்டேன். புரியுதா? இப்ப நான் சொன்னது ரசமெல்லாம் இருக்குள்ளது. மற்றொரு துணையினி மறுமைக்கின்கானேன் வருந்தல் உற்றேன் மறவா மனம் பெற்றேன் மறவா மனம் சுற்றிய சுற்றமும் துணையென்றுகிறேன் துணையென்று நான் தொழப்பட்ட ஒரு சுடரை முத்தியும் ஞானமும். இப்ப நான் சொல்ல வகையெல்லாம் முத்தியும் ஞானமும் வானவர் அறியா முறைகளும் பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடிவேன் கடுமல வளநகர் கண்டுகொண்டேன். அதனாலே இப்படி இந்த நிலையான பேரின்பம் தெரியாமையினாலே நிலையில்லாத சிற்றின்பத்திலே மூடுகிறார் தேவர்கள். தேவர்கள் அனுபவிக்கிற இன்பமும் சிற்றின்பம். இப்ப நம்ம வயசுக்கு இந்த இன்பம் சிற்றின்பம், அவங்க வயசுக்கு அந்த இன்பம் சிற்றின்பம். திருப்பல்லாண்டாடி சொன்னாரு, சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டர் உள்ளீர் சில்லாண்ட சிறையின் சிறதேவர் திருநெறி சேராங்க. அவங்க சில்லாட்டில் உறவுதான்
பில்லாண்ட கரகத்திரன் வேறு விடங்கர் விடைப்பாளன் பல்லாண்டுகளும் பலங்கடந்தானுக்கே பல்லாண்டு ஊருவே என்று திருப்பலான். அதனாலே இப்படி நிலையான பேரின்பம் தெரியாதபடியினாலே சிற்றின்பத்தை நிலையானது என்று எண்ணி அதிலே மூடிய தேவர்கள் அவர்களும் சிவருமானை மறக்க முடியாகும் இவள் முடியாகும். என்ன கொடுமை என்ன கொடுமைப்பா வந்து அதனால் துன்பத்தை கிடையாது. அதனால் சிவனை இழந்தவன் துன்பத்தை அடைவான். அதில் சிவனை இழந்தவனுக்கு துன்பம் வரும் தாண்டி, அதில் சந்தேகமே கிடையாது. துரோகம் தான் இவ்வளவு அந்த புராணமே 10,345 வாட்டுனா சிவ துரோகத்தால் பண்ணுத தக்கனுடைய அந்த செய்தியினாலே இருந்தது. அல்ல ஜெயந்தன் தேவேந்திரனுடைய மகன் பிரபலமானவன், அவனோடு ஏராளமான சிறையில் கிடந்து புலம்புகிறார். அந்த புலம்பல்ல சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லி இவருடைய திருமையெல்லாம் சொல்லி புலம்பார். அதுல 68வது பாட்டு எத்தனையோ அசுரர்களால் என்ற துன்பங்களை எல்லாம் அப்போது எங்களை காப்பாற்றினார். எத்தனையோ அசுரர்களால் என்ற துன்பம் வந்திருக்கிறது, அந்த காலத்தில் எங்களை காப்பாற்றினார். இப்போதும் காப்பாற்றவர், இப்போதும் காப்பாற்றவர். மாநில வார்த்தை கூட ஒரு பாட்டு படிக்கும். ஆனால் அதில் ரொம்ப அவர் ஆலந்தனை உண்டு அமரர் குலங்காத்த கோல மணிமுடத்து கோமரம் கோலம்பலம்னா அழகு. இப்போ சிவருமானுக்கு நஞ்சு இருக்கிறது அழகா இருக்குதான். செக்கைக்கு வந்து தீமினியா அதுல கருப்பா இருக்குதா மச்சமா அழகா இருக்கு. அது அப்படி குன்றி மணிப்பார், குன்றி மணிப்பார் சிவப்பா இருக்கு, ஒரு பக்கம் கருப்பார். அது போல சிவருமார் கோல மணிமிடத்து கோமடமே அந்திறங்கி போதும், அந்திறங்கி போதும் அடியர் தமைக்காக இருந்து இறங்காய் தர்மாசனம். அன்னைக்கு இறங்கினா இருந்துதான் போகுமா எங்களுக்கும் இறங்குது. அது நல்லா இருக்கு. வெண்பா அருணாச்சல நீ படித்து பார்த்துக்க மாட்டேன். அருணாச்சல வெண்பா நல்லா படிக்கும், நல்ல மடக்கணி சிலையடை, நல்ல ஓமை, நல்ல ருசியா இருக்கு. அருணாச்சல வெண்பா கவியெல்லாம் பாடலாம். பெரிய கவி சாதாரண வரலப்பா. கவி இருக்கிறதுனா சமாதி பொருளும் சொல்லும் பொருளும் நன்றா இருக்கும், சொல்லும் பொருளும் நனி சிறப்புங்கிற. அதனாலே இப்படி எத்தனையோ துன்பங்கள் இருந்து காப்பாற்றினாய், இப்பொழுது எங்களை காப்பாற்ற வேணும். ஒரு காலத்திலே கயாசுரன் ஒருவன் இருந்தான். அவன் அளவில்லாத வரத்தை பெற்று அளவில்லாத துன்பத்தை தந்தான். யானை வடிவம் கயாசுரனால துன்பத்தை அடைந்த தேவர்கள் தாங்க முடியாம நேர காசிக்கு போனார்கள், விஸ்வநாதர் சன்னதிக்கு போனார்கள். அங்கே போனப்ப அங்கேயும் வந்துட்டாங்க அந்த அசுரன். அப்படி வந்தபோது சுவாமி கிட்ட அபயம் குரல் விட்டார்கள். சுவாமி உடனே அவனை அந்த யானையை உடிச்சு தோற்று, யானையை உடிச்சு நந்துற்ற கங்கை நதிதெரியும் காஜே சந்தி குடியோன் தவத்தோர் தமை தொடர்ந்து வந்துற்றிட சிறவி வன் தோலினை உரித்த அந்த கருணைக்கு அழியறையும் வச்சிடும். அப்படி அந்த கயாசுரனாகிய யானையை உடிச்சு தோலை பூச்சி கொண்டு தேவனை காப்பாற்றினாய் அல்லவா, அந்த கருணை உங்கள்கிட்ட கொஞ்சம் காட்டப்படாதா? அந்த வடுவூர்ல இருக்கு, மாயவத்துக்கு பக்கத்துல வடுவூர்ல கோதுமையான அந்த யானையை உச்ச மூர்த்தி தோற பொறுத்தின மூர்த்தி அந்த அளவு தாயோ 8 கை கீழே யானை தலை இருக்கணும், தோல் முன்னாடி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவ்வளவு தலை அவ்வளவு என்னமா தான் செய்வான பரமாவே செஞ்சுப்பாங்க. உலோக உக்கரமும் இருக்கு, அங்கே சுதையிலையும் பண்ணியிருக்கேன். பார்த்துருக்கீங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அந்த அம்மா அந்த பக்கம் நிற்பா, அந்த அம்மா அவள் இதுக்குள்ள இந்த சின்ன பயில வச்சுருப்பாங்க. அதை பண்ணியிருக்காங்க.
என்ன பண்ணிருக்காங்க, அவன் எப்படி நிற்கிறா தெரியுமா, ஒரு காலம் அங்கிட்டு ஒரு காலம் இங்கிட்டு வச்சு ஓடுற பாவனை பயந்துட்டான். அவன் என்ன பாவனை காட்டுறாஜா நம்ம சாமி காட்டுறாங்க, கஷ்டமா மகாராணி ராஜா வீட்டுக்குள்ள நம்ம சாமி காட்டுறாஜா, அது தெரியும் உங்களுக்கு காட்டுறாஜா மாதிரி பர்வதவர்த்தினி இமயமலையரசனுடைய புத்தி. அவன் என்னப்பா பண்ணுவா, இந்த மாதிரி யானை தொடர்புனா இவ்வளவு பயங்கரமா பயந்துட்டான். முருகனை இடத்துல வச்சிருக்கிற, ஒரு காலம் முன்ன வச்சிருக்கா, ஒரு காலம் முன்ன வச்சிருக்கிற, இந்த மாதிரி இப்படி பாக்குறேன், அந்த பயம் அது அப்படி பாக்குறேன், இவன் அப்படி பாக்குறேன். இந்த காட்சி நல்லா இந்த பையன் எப்படி பாக்குறேன் என்ன மாதிரி புத்தி வந்துருக்குமோ, அந்த ஆற்றல் வந்துருக்குமோ. அதனாலே அப்படிப்பட்ட அந்த கயாசுரன் செய்த துன்பத்தை நீக்கி எங்களை காப்பாற்றினாயே, அந்த கருணையை எங்களுக்கு கொஞ்சம் காட்டப்படாது. ஈரஞ்சு சென்னி இருவான் புயம் கொண்டோர் ஓரஞ்சரக்கர் உலகலைப்ப அன்னவரை 10 தலை 20 கையா, அது மாதிரி 5 பேர் இருந்தான் ராட்சசன். அப்போ ஒரு காலம், இந்த ராவணன் அல்ல, அது குந்தி ஒரு காலத்துக்கு முந்தி. ஈரஞ்சு சென்னி 10 தலை 20 தோள்கள் ஓரஞ்சரக்கர் உலக அழைப்ப, அவன் தேவர்களை எல்லாம் கொடுக்கணும். ராட்சசருக்கு மாத்திரம் அதிகாரம் இருந்துச்சுன்னா தேவர்களை கசைக்க முடியும். ராட்சசருக்கு மாத்திரம் பவர் வந்துருச்சுன்னா அப்புறம் அவன் குணக்கத்தானே காட்டுவான். குலக்கிழவை ஆகுமா, கொண்டாடும். ஒரு பதவி வந்துச்சுன்னா பொல்லாத ஒரு பதவி வந்துச்சுன்னா, அதனாலதான் சூரமன்னோட சட்டுன்னு உங்களுக்கு சாங்கி 10,000 வருஷம் தவம் பண்ணி வரல, அப்புறம் அக்கில வந்து இறந்துட்டா, அதன் பிறகு வந்து வரைக்கும் அப்புறம் தான் என்ன பண்றது, சட்டுன்னு கொடுக்கப்படாது. ஆனால் கஷ்டப்பட்டு வாங்கினால அதை அனுபவிச்சு வந்துட்டேன், அனுபவிச்சு போய் பயங்கரமா இருந்தது தவம் வரப்போ. அதனாலே வீரஞ்சை அட்ட விமலயமை அவுணர் கோரஞ்செய்கின்ற கொடுந்தொழில் கொள்ளாயோ. அதனால அந்த மாதிரி அரக்கர்களை எல்லாம் காலி பண்ணி காப்பாற்றினாயே. இப்ப இந்த அவுணர்கள் என்கிற கோரஞ்செய்கின்றாலே இந்த கொடுந்தொழிலை நீ கண்டுகொள்ளவில்லை. பண்டை மகவான் பரிசுணரா தக்கரை போல் அண்டர்வரான் என்னை அறியாதோர் வெளி செய்து துண்டமது இது சுரதையவன் தோல் முறித்தாய் தண்ட மதனை என்று தான ஒருவாறு காட்டாயோ. இந்திரன் ஒரு தடவை சிவபெருமான படிச்சு விட்டு யாகம் பண்ணான் இந்திரன் தக்கனாகி. அப்புறம் அங்கே வந்து இந்த தேவரெல்லாம் கண்டிச்சு அந்த இந்திரனுடைய தோல் போச்சு. சந்திரனை ஜெயித்தருளி தக்கந்தன் வெளி இந்திரன் தோல் அடித்து அப்படின்னு ஒரு அப்போ அதுக்கு முந்திய தக்கையாதுக்கு முந்திய அந்த தண்டத்தை அந்த அசுரர்களை அந்த தேவர்களை அந்த இந்திரனை எல்லாம் அந்த சங்கரித்த அடக்கிய அந்த ஒரு ஆற்றலை இந்த அசுரர்கிட்ட காட்டப்படாதா. சிந்த புறங்கொடிய தீய உணர் மூவகைத்தான் அந்த புறங்களை அருள் செய்தாய். யார் அந்த திரிபுரத்தசுரன் 3 அசுரர்களும் அளவே இல்லை, அவர்கள் செய்த கொடுமை அவன் பெற்ற வரம். எம்பெருமான் சந்த புறம் கொண்ட தானவரோடு ஒன்றாக இந்த புறமும் எரிக்குறவோ ஒன்றாகும். அந்த புறத்தை நெருப்பு வச்சு கொடுத்து நீயே இந்த புறத்தை இந்த அசுரர்கள் புறத்தை கொடுக்கப்படாது. அன்பான் அவருக்கு அருளியார் பட்டி நெறி என்பால் இலையால் இறையும் எவனளித்தி நண்பால் மதிமலைச்சு நாயகனே நல்ல உண்பால் மிக நொந்தி ஊதியதன் பேதமையே. ஏழை அவர்களுக்கெல்லாம் அன்பினாலே அருள் பண்ணினாய். பட்டி நெறி என்னிடத்துல இல்லை, அதனாலே நீ பேசாம இருக்கிற. அதனாலே உன்னிடத்துல நான் வந்து இப்படி சொன்னதும் என்னுடைய அறியாமையை தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா அதுதான் பலவாறு இருக்கிறேன். நம்மகிட்ட பத்தி இல்லை. இப்போ கஷ்டம் வந்த ஒரு நாளைக்கு சாமி பண்ற நல்லா இருக்கும்போது சாமி எப்படி நினைக்கிறது இல்லை. அதிகபட்சம் பேர் உலகத்துல நல்லா இருக்கும்போது என்ன நினைக்கிறதுனா எல்லாம் நானே சம்பாதிச்சேன் அப்படிங்கிறேன். எல்லாம் நானே சம்பாதிச்சேன், எல்லாம் என்னால் ஆச்சுங்கிறேன். கஷ்டம் வந்துருச்சுன்னா இப்படி ஆண்டை படிக்கிட்டாங்க, ஆடை எப்படி பண்ணிட்டாங்க. கஷ்டம் வந்த சுகமா இருந்த போது இவன் சம்பாதிச்சானா, கஷ்டம் வந்த போது ஆண்டை பண்ணிட்டாங்க. உலகத்தில் நிறைய கேட்குறீங்கள. அதனால என்னோட பத்தி இல்லை. இன்னைக்கு உனக்கிட்ட பத்தி பண்ணி அழுது என்ன பண்றது. அதனால இன்னைக்கு ஒன்றுல பார்ப்போம் உங்கள்கிட்ட நான் சொன்னது யாரையாம இப்படியெல்லாம் அவன் வந்து முடியாதான் இருக்கும் பாப்பா. ஆனாலும் தீயன் அழுங்க
அருங்கூடு நீ தானாக நன்னி தலையெறியது ஆண்டாய ஆனாத இத்துயர ஆறுமை அறியக்கள் மேனால் என யான் துறக்க வளர்ந்து வேண்டியேன். ஆனாலும் நான் இப்போ உன்னை நினைச்சு ரொம்ப அழுகிறேன் சாமி. நீ அருள் கொடுத்து என்ன ஆண்டு கொண்டாயானால் இந்த துயரம் போயிடும். துயரம் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இனிமேல் இந்த தேவலோகத்து செல்வத்தையே நான் விரும்ப மாட்டேன், போக மாட்டேன். போதும். அதனால அந்த சுகத்தில் வந்த சுகம் போதும், அந்த சுகத்தினால வந்த சுகம் போதும், இனிமேல் போக மாட்டேன். வெந்தி அறக்கரால் மேதகைய தானவரால் அந்தி முனிவரால் அண்டரால் ஏனையரால் ஒன்றும் ஜெய ஒன்றாய் ஒன்று ஜெய ஒன்றாய் உருதுயர்த்து ஆண்டு எங்கு மகிழ்வாய் இடரத்து இருந்தன. அதனால உயிர்களாலே தேவர்களாக இருந்தாலும் முனிவர்களாக இருந்தாலும் ராஜர்கள் இருந்தாலும் அது நினைக்கிறபடி ஆகாது. அந்த உயிர்கள் நினைக்கிறபடி ஆகாது. ஒன்று செய்ய ஒன்றாய், அதை ஒன்றை நினைக்கும் அது ஒளிந்துட்டு ஒன்றாகும். ஒன்றை நினைக்கும் அது ஒளிந்துட்டு ஒன்றாகும். அன்றி அது வரையும் வந்தை ஒன்றை நினையாத முன் வந்து நிற்கிறவனுக்கு அது இணையாது ஈசன் செயல் என்பது அவை பாட்டு. நம்ம நினைச்சபடி நடக்காது. கடவுள் சொல்லி மழை வரும் நினைக்க மாட்டான், வரும். வராது நினைப்போம் வரும், வரும் நினைப்போம் வராது. நம்ம நினைச்சபடி நடக்காது. நாளைக்கு 10,000 பணம் கிடைக்கும்னு நினைப்போம், கிடைக்கா போகலாம். இல்லை, கிடைச்சிடலாம். அதான் ஒன்றை நினைக்கணும் அது ஒளிஞ்சிட்டு ஒன்றாக அஞ்சி அது வரையும் வந்த இதும் ஒன்றை நினையாத முன் வந்து நிற்கணுக்கு அது இணையாத ஈசக்தி. அதனால இப்படி யாரா இருந்தாலும் ஒன்று செய்தார்களேனால் இன்னொன்றாகணும். அதனால துயரத்தில் தான் ஆடுவதன்றி மகிழ்வா இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. உயிர்களாக கீர்த்து மதியும் கிளர்வும் புதியறவும் ஆற்றினோடு மலைந்த ஆதியே நின்னருளால் ஏற்றமிக அலக்கன் ஏகின் இழிந்தவரம் போற்று இளம் நோற்றல் புரிவேன். அதனாலே இந்த துன்பத்தை நீக்கிட்டுனா சாமி, நான் இந்த மாதிரி தேவலோகத்துக்கு போக மாட்டேன். உன்னை கும்பிட்டுக்கிட்டே உன்னை நோக்கி தவம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சாமி அப்படின்னா தண்டேன் துளிக்கும் தருநிலத்தே வாழ்க்கை வைக்கிக் கொண்டேன் பெருந்துயரம். அதனால அந்த கற்பக நலனில் இருக்கிறது எவ்வளவு சுகம் தேவலோகத்திலே அப்படின்னு அதை நினைச்சு போய் இருந்து இப்ப பெரிய துயரத்தை சம்பாதிச்சுட்டு வான்பரமும் கோதன்றே கண்டேன். அந்த உயர்ந்த பதமும் குற்றமன்றே கண்டேன். பிறகம் பல தொலைவும் கண்டனால் மற்ற தேவல் பதமும் சில காலம் இருந்து அழித்து போகிறதையும் பார்த்தேன். கொண்டேன் சிவனே நீ சொல்வதமே வேண்டுவனே, தொண்டேன் சிவனே சொல்வதமே வேண்டுவனே. அதனாலே இந்த மாதிரி தேவர் பதங்கிறதே வேண்டாம், உன்னுடைய பதம் தான் போகணும் அப்படின்னா அல்லற்பறை அலமலம் விண்ணாடுரைந்து தொல்லை திருநுகரும் துன்பும் அலமலமா. அதனால பிறவியும் வேண்டாம், தேவலோகத்துக்கு போய் அங்கே இருக்கிற சவத்தை அனுபவிக்கிற அந்த வேதனையும் வேண்டாம். தில்ல திருநடஞ்சை தேவே இனி தனியேற்கு ஒல்லை துயர் ஈர்த்து உலகு வதம் தந்துள்ளேன். நல்லதான் எவ்வளவு அணுகட்டா, அதுக்கு மேலே பிறவியும் வேண்டாம். ஏழை உன்னுடைய பதத்தை கொடுத்து ஒன்றாய் இருவாய் ஓர் ஐந்தாய் ஐயைந்தாய் அன்றாதி இன்னிட்டு ஐந்தாய் அளப்பிறவாய் நின்றாய் சிவனே நீர்மயலால் தீங்ககத்தி நன்றாவிகளுக்கு நலம் முடிதற்கு என்றும். அதனால ஒன்றாக இருக்கிறான், இரண்டாக இருக்கிறான், ஐந்தாக இருக்கிறான், 25ஆக இருக்கிறான், அப்புறம் 5ஆக இருக்கிறான். இப்படியாக எத்தனையோ வடிவங்களை எடுத்து உயிர்களுக்கு நீ அருள் செய்கிறாய் சுவாமி. இந்த வடிவம் பூராவும் இவர்களுக்கு நன்மை செய்வதற்காக இத்தனை திருநீதியை எடுத்துக்கொண்டார். ஏகன் அநேகன் இறைவன் திவாழி என்றார் போன பொன்பொலியும் கொன்றை புரிஷடையாய் இவ்வழிதே துன்பம் அகற்றி துறக்கத்துள் தாழாது பின்பு நடி நோற்று பிறக்கரிதாம் நின்னடிக்கேள் இன்பம் உறுதலைய இது அருளாய் எனக்கு. இப்படி 79 பாட்டிலே வெம்புலந்துட்டான். 79 பாட்டில் புலம்பி அதுக்கு மேல புலம்ப முடியாத மூச்சையாகி பழக்கம் போட்டு சாஞ்சிட்டான். இவ்வளவு நான் அந்த வேதனையை தாங்க சாஞ்சிட்டேன் சொல்றாரு என்று பற்பல இறங்கியே விடஞ்செறிந்தென்ன விஷயம்
சென்று சென்றிடர் முழுற உணர்வெல்லாம் சிதைப்ப ஒன்றும் ஓரிலேன் மயங்கினன் உயிர் கறந்து உலைய பொந்தினார்களின் மறிந்தனன் இந்திரன் புதல்வன். இல்லை அவன் இல்லை, சக்தியும் போயிடுச்சு. அப்படியே சாஞ்சிட்டான், சீவன் போன மாதிரி ஆச்சு. அங்க வந்தனை போலவே அமரரும் அவனுடைய வெந்தளவுக்கு இருந்த மற்ற சேவர்கள் சொல்ல வேணுமா, அவனுடைய இதே மாதிரி புலம்பி எல்லாரும் புரண்டு விட்டார். அப்படி புரண்ட போது ரோம சொல்றாரு, மரம் ஆலமரம் இல்லவா, ஆலமரம் அதில் பல கொடிகள் அதில் படர்ந்து இருக்கிறது, சுற்றி இருக்கிறது, விழுதுகள் இருக்கிறது, கிடையாது. மரம் ஜாயினதல்ல, மற்றதல்ல, அதான் சேர்ந்து ஜாயினார். அதுபோல ஜெயத்தன் ஜாயித்தார், மற்ற தேவர்களுக்கு ஜாயித்தார். ஆங்கவந்தனை போலவே அமரது நடுங்கி ஏங்கி ஆறு உயிர் வதைத்திட விழுந்து உணர்விழந்தார். தூங்கு வீழுரு பழுமரம் சாய்தரும், பழுமரம்னா ஆலமரம், சாய்தரும் தொடர்ந்து பாங்கள் சுற்றிய வள்ளிகள் பெயங்கி வீழ் பரிசின். உன்னுளார்களும் ஜயந்தரும் என் மகேந்திரத்தின் உன்னிலாம் பெரும் துயருடன் மாழ்கியது உணர்ந்தார்களும் தேவர்களும் ஜயந்தனும் அழகில்லாத வேதனையிலான துன்பத்தில் ஆழ்ந்து மயங்கி கொலங்கி அழகி சாய்வு உயிர் போனவர்களை போல கிடக்கிறது. முருகன் திருச்செந்தூரிலிருந்து பார்த்துட்டாங்க. திருச்செந்தூரிலிருந்து இந்நிலா உயிரோரு உற்று, இந்நிலா உயிரோரு உற்று இன்னருள் புரிய அன்னரார் குமரேசன் அருமுகத்தலைவன் அருமுகத்து அவலம் இறைத்தலை மூழ்கியே அவுணரால் மெலிந்து நெஞ்சடிந்திடும் அவரவை அருள்வது நினைந்தார். இப்படி அளவில்லாத குடும்பத்தில் கிடக்கின்ற அந்த ஜெயந்தன் முதலான தேவர்களை எல்லாம் முருகப்பெருமான் கண்டு அவர்களுக்கு அருளை எண்ணினார். அவர் துன்பத்தை போக்க அவர்களுக்கு அருள் செய்ய எண்ணினார். தஞ்சமின்றியே தனித்தயர் சிறுவரை தனி அஞ்சென்று போற்றிடவரும் இருந்தையாலே வேறு புகழமில்லாமல் அயறுகின்ற கலங்குகின்ற சிறுவர்களை தழுவி பயப்படாது என்று சொல்லி வேண்டிய உபச்சாரம் பண்ணுகின்ற தாயை போன்றவனாகி முருகன் என்ன பண்ணான் தெரியுமா? முருகன் இனிய சீரடி குமரனிற் செந்தி வந்து இமையோருதோ இனிய சீரடி குமரனிற் செந்தி வந்து இமையோர் வினைகுள் கம்பலை அகற்றுவான் இருந்திடும் விமரன் தனதுணர்ச்சியின்றாகி அவசமான் ஜயந்தன் கனவின் முன்னுற வந்தனன் அருள் புரி கருத்தான். திருச்செந்தூர்ல முருகன் எழுந்தோடு இருந்தான். இந்த ஜெயந்தன் முதலான தேவர்கள் எல்லாம் அடையில்லா துன்பத்தில் மூடி கிடக்கிறதை கண்டு உடனே அவருடைய துன்பத்தை போக்குவதற்காக முருகப்பெருமான் அவருக்கு கனவிலே போனார். எல்லாம் மயங்கி கிடக்கிறான மயக்கத்தில் தூக்கம், தூக்கத்தில் கனவு. அந்த கனவிலே முருகன் போனார். அந்த கனவிலே கனவேயும் தேவர்கள் காண்புரிய கனகடலோனாயிருக்கிற முருகன் போனார். தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மரற்பாதங்கள் காட்டு. இதெல்லாம் யார் வாக்கியம்? இதெல்லாம் யார் வாக்கி போனாங்க? தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டு. ஒன்றும் தெரியலையா? தேவகன் வீரங்கள் பாடி பாடி செம்பொன்றின்னா அப்படி கனவேயும் காண முடியாதவனாயிருக்கிற கந்தப்பெருமான் அந்த ஜயந்தனுடைய கனவிலே இருந்தார்.
எப்படி சென்றான் தெரியுமா? 6 திருமுடிகளிலும் நவரத்தன கிரீடம். 6 திருமுடிகளிலும் நவரத்தன கிரீடம். 6 முகங்களும் சந்திரனை போன்ற பூர்ண சந்திரனை போன்ற பிரகாசம். 12 காதுகளிலும் குண்டலம். 12 காதுகளிலும் குண்டலம் சூரியனை போல பிரகாசிக்கும். மார்பில கடப்பமாறு ரத்தனமாறு உருக்கலாக்கமாறு. திருவடியிலே தண்டையும் கிளம்பும். தண்டையணி வெண்டையன் கிருத்தினி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்ச வேணும். தந்தையினை முன்பரில் என்போரி கொண்டுனன் சந்துடமன் 5 நந்து அன்பு போல கண்டுட கட்டம்புடன் சந்தம முகங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேறும் கண்களும் முகங்களும் சந்திர நரங்களும் கண்குடில எந்த மண் சக்தியாகும். அப்படி சந்தித்தான் முதல். 6 திருமுகங்கள், 12 திருக்கரங்கள், 12 கைகளிலும் 12 வகையான ஆயுதங்களோடு செந்தாமரை பாடம் சிலம்பு தண்டையெல்லாம் ஒலிக்க அற்புதமான காட்சி, அழகான காட்சி, ஆனந்த காட்சி. அப்படி முருகப்பெருமான் காட்சி இருந்தான். கனவிலே காட்சி இருந்தான். சொல்றாரு ஒரு சின்ன பாட்டு. வீரு கேதனம். கேதனம்னா கொடி, கோழிக்குடி. புலிக்குடி முன்னே இருக்கு பாரு. சூரியவர்கள் முந்தி வச்சிருக்காரு புலிக்குடி. மயிலும் சேவலும் முன்னே இருக்குது முருகன். இதுக்கு முந்தி அதை பூர்வ மயில்னு சொல்றது. அதை இந்த சூரபன்மான உத்தர மயில். பூர்வம் உத்தரம். பூர்வம் உத்தரம். அது பூர்வீக, இது நூதனம். அது இந்த மயில் வந்தவர் பாடு அந்த மயிலுக்கு முக்கிய கொடுத்துறோம். புரியுதா? வீரகேதனம் வச்சிரம், வச்சிராயுதம், அங்குசம், விஷிகம், மாறிலாத வேல், மாறிலாத வேல், அவயமே வேளமிடம், அவயகரம். இது வரதம், இது வரதம், இது அபயம். வரதாபயம்னு சொல்லுவோம். வரதம்னா கொடுக்கறது, அபயம்னா பயப்படாது. அபயம் பிடிச்சாமி பார்த்துக்கல, பயப்படாது. இந்த வீரகேதனம் அச்சிரம் அங்குசம் விஷிகம் மாறிலாத வேல், அபயமே பலம் இடம் வரதம். ஏறு பங்கயம், தாமரை. ஒரு கையில தாமரை. இப்போ புரியுதா? ஒரு கையில் கோழிக்கொடி, ஒரு கையில் வச்சதான், இன்னொரு கையில் அங்குசம், இன்னொன்று விஷிகம். விஷிகம்னா அம்பு. இன்னொரு கையில் வேலு, ஒரு கை அபயம், ஒரு கை வரதம், ஒரு கையில் தாமரை, ஒரு கையில் மணி, ஒரு கையில் மழு, இன்னொரு கையில் தண்டு, இன்னொரு கையில் வில்லு. 12 இருக்காது. சின்ன 12 கை, 12 பைகள் வச்சு 1000 ரூபாய். பாட்டை பாருங்க. ஒரு 4 வீரகேதனம் வச்சிரம் குசம் விதிகம் மாறிலாத விரவயமே வரமிட வரத ஏது பங்கயம் மணிமழு தண்டு வில் இசைந்த 6 2 கை அறுமுகம் கொண்டு வேடடைந்தான். இப்படிப்பட்ட திருக்கோலத்தோடு முருகப்பெருமான் காட்சி. எப்படி காட்சி? அடுத்த பாட்டம் பாருங்க. இப்போ போனவன் கனவுல அந்த முருகன் எப்படிப்பட்டவன்னா, யாருக்கு அப்பா இல்லையோ அவன் அப்பாவாக உடைய முருகன். யாருக்கு அப்பா இல்லையோ, அப்பா இல்லாத சாமி அப்பாவாக உடைய, தந்தை இல்லாதவனே தந்தையாக கொண்ட முருகனுக்கு தந்தை உண்டு, அவங்க அப்பாவுக்கு அப்பா இல்லை. முருகனுக்கு பாட்டை இல்லை, அப்பா இல்லை. அதான் தெரிய அம்மா இருந்து தாத்தை உண்டு. அம்மா இருந்து காத்து விட்டு பசாரமாக்கி விடுது. உண்மை இல்லை. நேனை அம்மாயி நேனை அறிவைக்குரிய வேரன மதித்ததல் வீரன அறக்க உள்ள சூறைக்காரணம் வர தாத்தா பரவதா பசார நிஜமான அம்மாயி நிஜமான தாத்தர். அனாதி, அனாதியாகினால அது அவர் தவத்தினாலே பிள்ளையாக பெற்றார். யாரு? பார்வதி. அந்த மாதிரி போச்சாரு. அப்பா இல்லாதவராகிய சிவருமானை அப்பாவாக கொண்ட முருகன். தந்தை இல்லாதோர் பரமனை தாதையாவுடைய கந்தன் ஏகியே அணையதன் உருவினை காட்ட. தந்தை இல்லாதவனாகிய சிவபெருமானை தந்தையாக கொண்டவனாகிய முருகப்பெருமான்
சைந்தனுடைய கணக்கிலே சென்று தன்னுடைய திருமேனி காட்சியை காட்டினார். இந்திரன் மகன் உளப்படும் யாக்கையுளிருந்த முந்து கண்களார் கண்டனன் தொழுதனன் முடிவான். புறக்கண்ணால காண முடியாது, அகக்கண்ணால முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூட காட்சி, அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆகும். திருமூலர் முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு. அந்த அகத்தின் காட்சிக்கு நல்லா மனசு சொன்னபடி கேட்டு அமைஞ்சு வச்சுக்கணும். என்னவா இருக்குங்க, வெளியில வர மனசு வருமா? அந்த யாத்திரைக்கெல்லாம் வருவோமா? அது சரியா அமையறது இல்லை. அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆகும். இந்திரன் மகன் உளப்பட யாக்கிருந்த முந்து கண்களார் கண்டனன் தொழுதனன். ஆறுமுகம் 12 திருத்தங்கள் சீரான போல கால நவமணி மாலாபிஷேக வார விருத தேவாதி தேவ சேவை செய்முக மலராது சீராடு வீர மாது மருகிய ஈராடு தோடு நீடு வரியடி சீராக மூது நீப பரிமள இருந்தாலும் ஆறாத காதல் வேடர் மடமுகள் சீமூட்ட மூர்வல் ஆதி மடமுகள் ஆதார பூதமாக வலம் இடம் குறைவாடும் ஆராயி நீதி வேறும் வயிறுமை ஞானாதி ராம தாப வடிவம் அபாதனும் நாடும் நிறைவது வருவோம். அப்படியே வச்சு கொடுக்குறாரு சாமியை. அதனால என்ன ஆகுது, விராங்களுக்கு போகும். இதெல்லாம் படிக்க கேட்க எவ்வளவு புரிய முடியும். அதே இல்லை, அதிசயம் ஆச்சரியம் ஆனந்தம் பயம் எல்லாம் வந்துருச்சு. கண்டதே இல்லை இந்த சாமியை பார்த்தது புதுசா பாரு. அழகாத காட்சி, அற்புதமான காட்சி, அழகான காட்சி, ஆனந்த காட்சி. அதை பார்த்த உடனே அவனுக்கு மகிழ்ச்சி வந்தது. அதுதான் தொழுதான், ஆனந்தத்தை அடைந்தான். ஆனா யாருன்னு முந்தி காணாத காட்சி கண்டேன். அவன் திருப்பாரும் கண்டறியாத கண்டா என்ன சொல்றான், படுகின்ற துன்பத்தை அமைதியா இருக்கணும். அடியேன் படுகின்ற துன்பத்தை கண்டு, துன்பத்தை நான் படுகின்ற துன்பத்தை கண்டு அந்த துன்பத்தை தொலைப்பதற்காக வந்த பேரருள் தான் இந்த உருவமாக வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியுது சாமி. இந்த திருக்கோலம் எனக்கு, இந்த திருக்கோலம் வந்திருக்கிறத நினைச்சு பார்த்தா அடியன் படுகிற துன்பத்தை நீக்குவதற்காகத்தான் வந்து. அதுல சந்தேகமே இல்லை. தொண்டனேன் படும் இடுக்கனை மடியே தொலைப்பான், தொண்டனேன் படும் இடுக்கனை நாடியே தொலைப்பான், கொண்ட பேரருள் நீர்மயிர் போன்றனை. பேரருள் அளவில்லாத அருளின் காரணமாக இந்த திரும்பி நின்று குளிக்கும் வந்திருக்கிற திருமேனியை கொடுத்து பார்த்தா விஷ்ணு அல்ல. விஷ்ணு கருப்பால இருப்பார், செக்கச்சேரி செவ்வாயில் திகழ்வேலவன் செவ்வாயில் செவ்வான் தெரியுதா, செவ்வாயில் திகழ்வேலவனம் உபாதரென்ன உணர்வேத்ததுதான் அவ்வாறறிவாரறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இதை வைப்பது என்பது தகவல். அதனாலே இந்த திருமணியை பார்த்தா என்னுடைய துன்பத்தை தொலைப்பதற்காக வந்துருக்கு. ஆனால் இது யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைச்சு பார்த்தா விஷ்ணு அல்ல. விஷ்ணுன்னா கருப்பா இருப்பார். இப்படிலா 12 இல்லையே ஒரு 6 அல்ல. உண்டும் அல்லை அப்புறமும் அல்லை. பிரமாண தாமரையில் இருப்பாரு, 4 முகத்தோடு இருப்பாரு, கையில கம்பளை வச்சிருப்பாரு, ஜபமாலை வச்சிருப்பாரு. இது 6 முகமா இருக்கு. மேலாகும் முண்டும் அல்ல, விஷ்ணுவும் அல்ல, பரமன் அல்ல, மேலாகும். இவர்களுக்கெல்லாம் மேலாக இருக்க அண்டர்நாதன் இல்லை. அண்டர்நாதன் ஆகிய சௌரமான் அல்ல. சௌரமான 5 முகத்தோடு இருப்பாரு, சதாசிவம் திருமணியா இருப்பாரு, நெற்றிக்கணும் நீலகண்டது எல்லாம் தெரியும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது.
பிரம்மாவும் இல்லை, எல்லாருக்கும் வேறாங்க சிவருமான் இல்லை. சாமி யாருன்னு நான் தெரிஞ்சுக்க மாட்டோம். விண்டும் இல்லை அப்பரமனும் இல்லை, அவர் மேலாக நாதன் அல்லை, நீயே அவர் மற்றொன்று அப்படின்னா என்ற காலை அறுமுக பண்ணவன் யார் கொன்றை வேணியின் விளக்கிய பரஞ்சுடர் குமரன் அப்படின்னு சொன்ன உடனே நேராக வராத்து கொடுத்தார். கொன்றையை சூடியவராகி சிவபெருமானுடைய புத்திரன், சின்னவர் சிவபெருமானுடைய புத்திரன், இளைய புத்திரன். கடைசி போய் சிவபெருமானுக்கு 4 புத்திரன், விநாயகர், பைரவர், வீரபத்திரது. அது அருள் செனித்த புத்திரனின் சிறியோனே திருத்தணிப்பதில் பெருமாளே. சின்ன இன்னமும் சின்ன பிள்ளையாங்க. கொன்றை வேணியன் விளக்கிய பரஞ்சுடர் போறன், நான் சிவபெருமானுடைய புத்திரன். உன்தான் அல்லது உன்னுடைய துன்பம் இறக்கம் மையதும் உடம்பு, நீ உன்னுடைய மயக்கம், உன்னுடைய துன்பம், உன்னுடைய இறக்கம் இந்த மாதிரியாக நம்மை வேண்டியதையும் உணர்வு சென்றாலும் வந்து கூறிய பின்னது உன்னுடைய துன்பத்தை கண்டு உனக்கு அருள் செய்ய வந்து நுந்தை தன்குறை நுங்குறை யாவையும் வந்து வந்து நந்தமை வேண்டும். நுந்தையாகி உன்னுடைய அப்பா வந்து உன்னுடைய உரை, தன்னுடைய உரை, தேவனுடைய உரையெல்லாம் வந்து நம்மை வேண்டினான். உன்னுடைய அப்பா வந்து என்னுடைய அப்பா கிட்ட வேண்டலாம். இந்த வாழி இவ்வளவு துன்பத்தில் கிடக்கிற நாங்கள் எல்லாம் என்னுடைய புத்தனோடு எல்லாம் சிறையில் கிடக்கிறார்கள் என்று உங்க அப்பா வந்து எங்க அப்பா கிட்ட அப்படி வேண்டிய போது எங்க அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? சேவையோடு வேல் தந்து போய் இந்த தேவனுடைய துன்பத்தை எல்லாம் நீக்கி விட்டு வாயின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு. உங்க அப்பா வந்து எங்க அப்பா இருக்கிறாங்க, எங்க அப்பா என்ன அனுப்பிச்சிருக்கிறார் துன்பத்தை எல்லாம் போட்டு. அதுக்காக சொல்ல முடியாத நுந்தை தங்குறை நுங்குறையாவையும் வந்து வந்து நந்தமை வேண்டல் வரம்பில் சேமையுடு இந்த ஞாலத்தின் எய்தியே கிரவுஞ்ச என்ன அந்தவர் பயிர்ந்தார கந்தன்னை கட்டாம். அது ஒரு விடலை. அப்படி சேனையோடு வந்து தாரகாசுரனை கிரவுஞ்ச வலையில் தூள்படுத்தி விட்டோம். தாரகாசுரன் சங்காரம் பண்ணி கிரவுஞ்ச வலையில் தூள்படுத்தி அணையவன் தனை அட்டவன் செந்தில் வந்து அமர்ந்து அதன் பிறகு திருச்செந்தூர்ல வந்து இருக்கிறேன். வனச மீனிசை இருந்திட பரமனும் மாலும் தாமரை இருக்கிற பரமாவும் விஷ்ணுவும் உனது தாதையும் அமரதும் நம்பையும் உறைந்தார். உங்க அப்பா இப்ப தாமரை அப்பா எங்க இருக்கான்னு இப்ப தாமரை தெரியும். அப்பா எங்க இருக்கான்னு இப்ப தாமரை. உன்னுடைய அப்பா பிரம்மா திருமாலு முதலான தேவரெல்லாம் நம்ம பக்கத்துல தான் இருக்காங்க திருச்செந்தூர். இணையல் வாலிகள் நுங்கையும் மேறி இருந்தார். உங்களுடைய தங்க இருக்காவாரு செய்வையான அவ மேருமலையில் இருக்கிறார். மேருமலையில இருக்கா அவனுடைய தங்க இந்திரனோட மேருமலையில் இருக்கிறார். வீரவாகுவான் தூதனை யாம் வந்து விடுத்தேன். வீரவாகு என்கிற தூதனை இங்க அனுப்பிச்சிருக்கேன் இலங்கைக்கு. சூரன் மைந்தன் அங்கு ஒருவனை பலருடன் தொலையா. சூரனுடைய மைந்தனாகி வச்சிரவாகு முதலான வச்சிரவாகுவையும் மற்ற அசுரர்களையும் காலி பண்ணிட்டான். நேரில் அதை கடிநகர் அழித்து நீராக்கி பாரின் மாலையின் நீண்டிட புரிது மிப்பகலில் அதற்கு மேலே நகரத்தை எல்லாம் அழிச்சுட்டு என்கிட்ட வருவாங்க போனான். அது வீரவாகு. செல்லு இப்பகல் கடிந்தவன் நாளையே இந்த இரவு போக விட்டு இந்த நாள் போனவுடன் நாளையே சிந்தி மல்லலம்பதி நீங்கி திருச்செந்தூர் இந்நகருக்கு அயல் நீங்கி இந்த இலங்கைக்கு அயல் சூரனுடைய அந்த மகேந்திரபுரிக்கு போக பக்கத்துல அதான் கதிர்காமத்துக்கு அங்கே போய் தங்கணும். கதிர்காமத்துல தான் போய் முருகன் தங்கணும். வை சொல்லும் 5 வைகளில் 10 நாளையில் 5 வை 10 நாளையில் அவுணர்தம் தொகையும் அல்லலாற்றிய சூரனும் முடிந்திட அது அவனை கூட்டத்தையும் சூரனையும் முடிக்க போகும். அட்ட பின்னரே அவர்கள் எல்லாம் சங்காரம் பண்ண பிறகு நின்னை வானவருடன் அவனன் இட்ட வெஞ்சினை நீக்கி திருவலாம்.
நாளையிலே சூரவன் முதலான அசரில் அடித்து அதன் பிறகு சிறையை நீக்கி உன்னுடைய பதவியெல்லாம் கொடுக்க போறேன். என்னவா இருக்கு அந்த கிழமை? என்னவா இருக்கு? விட்டிங்கு உனது ஆகுலம் என்றவன் என உன்னுடைய வசனத்தை விட்டு விளையின் தீர்ந்து உற்றழிந்தவர் முதற்கும் உறவுமாய் உறைவோம். யாருக்கு வினை இல்லையோ அவர்களுக்கு தெளிவு ஞானம் உண்டாகும். அந்த ஞானத்தினால காணப்படுகின்ற முருகன் எப்படி சொன்னார்? ஞானத்தினால காணப்படுகின்ற முருகன் ஐயன் நீங்கவே உரைத்தவை கேட்டல அகத்துள் மையல் மாசிருள் அகர்ந்தன. அது கேட்ட உடனே உள்ளத்தில் இருந்த இருள் மயக்கம் தொலைஞ்சு போச்சு. புகுந்தான மகிழ்ச்சி. இருள் போச்சு, ஒளி வந்தது. துன்பம் போச்சு, இன்பம் வந்தது. விசனம் போச்சு, மகிழ்ச்சி வந்தது. மெய் ஓனம் கட்சி நிறுத்தாங்க. உரி நீர் செய்யாமே என நிமிர்ந்தான சயம் தான தகுந்த தோல் அப்படியே மறுத்துச்சான். அந்த மகிழ்ச்சி பற்றினால் ஒரு அமிர்தினை இடிதுற படைத்து துற்றுள்ளோர் என துண்ணன தனதுமை சுருதி கற்ற கற்றன பாடினார். அமிர்தத்தை சாப்பிட்ட போலவன பானார். அந்த ஆனத்தினாலே மெய் சுருதியாகிய வேதத்தை பாடினான். கற்றன பாடினான், ஆடினான், கழித்தான். மற்ற வந்தொரு ஓகையின் பெருமையார் வந்துட்டார். அவன் அடைந்த அந்த மகிழ்ச்சியை யாரால சொல்ல முடியுமா? நமக்கெல்லாம் அப்படி சாமி வந்து காட்சி கொடுத்தாருன்னு வச்சுக்க, என்னவா இருக்கிறது? பேசி அனுபவிக்கிற வாக்கியமாக கிடைக்கும். பேசி அனுபவிக்கிற வாக்கியமாக நம்ம பல குடிக்கணும் இல்லப்பா. நீங்க இந்த ஏமாந்துராதீங்க. நான் சொல்றது புரியுதா? நான் முதலே சொன்னேன், நிலையில்லாததையும் தெரிந்து கொண்டோம், நிலையானதையும் தெரிந்து கொண்டோம். அதான் இன்னைக்கு முக்கியமான ஒன்று வாய்ப்பு. நிலை இல்லாததுன்னு தெரிந்து கொண்டோம், நிலையானது. பல கோடி ஆத்மாக்கள் நிலையில்லாதது தெரிந்து அதுவே நிலையானது என்று எண்ணி நிலையானது தெரியவில்லை. அப்பா இது எவ்வளவு சார் நம்ம சகாயம் பண்ணிக்கிறோம். இதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்ப்பா. நிகழ்ந்திடு மறைவியை நீக்கிய வகை திகழ் மகிழ்ந்திடு இந்திரன் மதலை எம்பிரான் திகழ்ந்திடு பதமலர் சென்றிறங்கிய புகழ்ந்தனன் என புகழ்வதாயினான். ஒய்ய சீர் அடியரையும் நோவு மாற்றியே ஐய நீ வலிது வந்து அடித்தியார். எங்களுடைய துன்பத்தை கண்டு நீயே வலிய வந்து என்னை ஆறுதல் சொல்லி காட்சியை தந்தாய்தான். செய்வது உண்டு இதுக்கு நான் எந்த கைமாறு எந்த வார்த்தைக்கு சொல்றதுக்கு என்ன வார்த்தை இருக்குது? ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார் போதுமா? இந்த காட்சிக்கு இந்த வாக்கியத்துக்கு அது போதுமா? ஒன்றும் வார்த்தையே இல்லை, சொல்ல வார்த்தையே கிடையாது. மணி எட்டு ரோது பார்த்தா 8 ரோதா இருக்குன்னா 9 ரோது போமா, 9 வரைக்கும் போமா. சும்மா கொஞ்சம் ஒரு மடல் சயந்தன் நொய்யசீர் அடியரே நோவு மாற்றி ஐயனை வலிது வந்து அழித்தியானுரை செய்வது உண்டு ஒரு சிறிது நெண்கனே கையடை பூந்தரம் காத்தியார் இருந்தார். வேற வார்த்தை இல்லை சாமி, உங்களுடைய திருவடியை அடைக்கிற வாக்கு உண்டு அவ்வளவு அடியேன் அடைக்கல. சயந்தன் மற்றவே சாற்ற யாரிலும் உயர்ந்து பறஞ்சுள்ளது ஒருவன் கேட்குற அயந்தனும் குறையற அழித்தும் சின்னவன் தேர்ந்திட மேலும் விஷயத்தில் மேய்கிறான். அதனாலே உங்களுடைய துன்பத்தை தீர்க்க போற உறுதி. இதற்கு மேலே நான் அனுப்பிய தூதன் இங்கே உங்களையும் நாளைக்கு பகல் வந்து கண்ணை காண போறாங்க. இப்ப கனவுல இது கனவுங்கிறது உண்மையான நம்ப முடியாதுல்ல, வேற நினைவிலேயே வர போறாங்க. நாளைக்கு நான் அனுப்பிய தூதன் உங்களையும் தேவருடைய வந்து பார்க்க போறேன்னு சொல்ல போறேன். அவனுக்கையும் விசாரிச்சுக்கோம். நன்னயன் கூறியே நடப்போய்க்குது அன்னதன் காண்கனா அருளி போயினான். இப்படி முருகப்பெருமான அவர்களுக்கு அமுதவாசகத்தை சொன்னார்.
என்பதாக சொல்கிறார். படைப்புற அடைந்திடு பங்கையன்கன அடுத்துண கருள் செய்ய ஆருடைவரை விடுத்து வென்றேகி உமரன் போலவே இடர்பட சேர்ந்தவன் இவை சொற்றான். பிரமாவுக்கு ஒரு தடவை மயக்கம் வந்துருச்சா. அந்த மயக்கம் வந்து உலக படைப்பை மறந்துட்டாரா. அதுக்காக அவர் கனவுல வந்து சிவபெருமான் சொல்லி அப்புறம் அதுக்கு மேலே 11 உருத்திரர்களை பிரமாவுக்கு துணைய அமைச்சாராம். அதுபோல இப்பொழுது முருகன் வந்து சொன்னான், ஏகிய காலையின் இறந்து முன்னரே போகிய உலகலாம் பொறியில் தோன்றலாம் ஆகிய கனவில அகன்று போய் நாகர் ஒரு திருமகன் நனவி நனினான். நினைவு வந்தது. நந்தி நஞ்சன் தலைக்குலை சாய்ந்தர மந்திரத்தவர் வாய்மை வந்து நஞ்சு தலைக்கு ஏறிய போது எப்படி இருந்தாரோ அது மாதிரி முன்ன இருந்தேன். அதன் பிறகு நல்ல மந்திரவாதி வந்து மந்திரத்தின் மூலமாக விஷத்தை இறக்கிட்டேன். அப்படி இறக்குற ஒரு பாடி எப்படி இருப்பா. இப்போ மந்திரவாதி முருக வந்தேன், விஷத்தை இறக்கிட்டேன். சிந்த மையலை தீர்ந்தெடும் ஆறுபோல் இந்திரந்தன் மதலை இடுந்தனன் நனவுதன்னிடை நன்னிய சீர்மகன் கனவின் எல்லையும் கண்டனையாவையும் நினைவு தோன்றின் நெஞ்சம் குளிர்ந்து விரையலா இவன் விடியவோ என்றான். கவலை தூங்கி கடுந்துய நேரதாய் அவலமாக்கிய ஆளியில் ஆழ்ந்துலான் சிவகுமாரன் திருவருள் உண்ணியே உவகை என்னும் ஒளிகடல் மூழ்கினான். கவலையில் மூழ்கினான். இப்போ ஆனந்தத்திலே மூழ்கினான். அணைய காலை 5 வானுலோர் கனவுதோறும் கடிது சென்றிருந்தரன் தனையனுக்கு முன் ஜாத்தியவர்கள் திணையில் எங்கே எல்லாத்தையுடைய கடவுளையும் அதே சமயத்தில் விட்டான். அது ஒரு தெரியுது. சைனனுக்கு சொன்ன மாதிரி எல்லாத்தையுடைய கடவுளையும் போய் சொல்லிட்டு அம்மன் கொன்றை அணிமுடி கொண்டவன் செம்மலேகளும் தேவகனாவூரி விம்மிதத்தின் குடித்தெழுந்திய ஏறி தம்மிலோது தவமகிழ்வினார் சில்லை வெம்மொழி தெரியவர் கேட்பறையில் அல்லல் செய்வர் என்று அஞ்சிய இந்த பேச்சு வெளியில் தெரிஞ்சாச்சரிவு துன்பப்படுத்துவாங்க. அதிகமாக பேசிக்க முடியாது. நான் கணா கண்ட நீ கணா கண்டன்னு கொஞ்சம் பழக்க பேசிக்கப்படாது. வேற வந்துடுவாங்க. ஓ அப்படி வந்து மல்லன் மைந்தன் மருங்குருவார்கள் மெல்ல அங்கவன் கேட்க மெல்ல சொன்னான். சுத்தமா பண்ணியிருக்காருங்கிற அண்டர்கள் முடிவுதான் அற்புதத்தை உட்கொண்டான். அங்கவை குமரன் தான் கண்டது போன்றிட கழித்து பாடலாம் உண்டவானாமென உடல விம்மினான். கருமுகமுடையதோர் அதிநாயகன் இறைகரும் உரகலா நீங்களிந்திய உறைவதும் கருணசை தரும் உண்மையே மறைமுறை அவனடி ஒழுத்தி. இவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், என்னுடைய கனவில் வந்தார்கள், என்னுடைய கனவில் வந்தார்கள் என்றெல்லாம் சொல்லி பேசி ஆனந்த மகிழ்ச்சியிலே மூழ்கி இருக்கிறார்கள். அதற்கு மேலா என்னமான கட்சி திருவருளாக அடுத்த வாரம் கூட சிரமம் தான் சொல்லிக்கிழமை சனிக்கிழமை ஏழப்பட்டவங்க எங்க ப்ரோக்ராமா கற்றுக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் நாங்கள் பின்வாங்கி போயிருக்கோம். நீங்க அல்லாச்சு பண்ணி எங்கெல்லாம் கருத்தாப்புல வந்து வீரவாகு சைந்தனை சேர்த்து உடலை வீரவாகு சைந்தனை சேர்த்து உடலன்னு சொல்லணும். போலாம் பஸ்ஸுக்கு போனோம்னா போகும். ஆமாம் ஐயா புறங்காட்டு வீரவாகு சைந்தனை சேர்த்து உடலம் திருப்பூர் போகணும். ஆமையா திருப்பூர் ஆமா சொல்லத அது காலம் எத்தரோடு கூடிய களவாதே முத்தமிழையோதி தளராதே முத்தியடியே உருவாயே தத்துவமை ஞான குருநாதா தத்த சுரூபா புத்தமுதோனி நித்திய கிருதானர் குரு அழுந்த ஜெகஜோதி பெருமாடே வான்மொழியில் வாசிக மொழி வளர்த்துற கமன்றன் போன்முறை அருந்தீர்கள் குறைவிலாது இவழ்வாழ்க நான்மறை அரங்கத்தவன் வெள்ளிமைய மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாரும் பார்வதி பதை.